டிசம்பர் 29, 2025 சென்னை தங்கத்தின் விலை ஒரு கிராம் 13,020 ரூபா. ஒரு சவரன் 8 கிராம் 1,04,160. அதே 24 கேரட் அப்படின்னா 14,204. 10 கிராம்ன்றது 1,42,000. நம்ம ஒரு தங்கத்தின் விலை உங்களுடைய ஒரு கிராம் இன்றைக்கி ரேஞ்சில் ஒரு 13,000 இருக்குது அப்படின்னு நினச்சி காத்தால் கிளம்பி கடைக்கு போனோம்னா சாயங்காலம் அதனுடைய விலை மாறுகிறது. ஏன்? காலையிலும் மாலையிலும் தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பது யார்? இந்த தங்கத்தின் விலை உயர்வு அப்படின்றது கடன் வலையா என்ன என்று இந்த காணொளியில் பார்ப்போம் வாருங்கள். அதாவது தொடர்ந்து சில மாதங்களாக நம்ம தங்கத்தினுடைய விலை மிக கடினமாக ஏறிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். காத்தால ஒரு ரேட்டு, சாயந்தரம் ஒரு ரேட்டு. 1,00,000 தொட்டு விட்டது, ஏதோ இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி தங்கத்தினுடைய விலை, அதுவும் நம்ம தென்னிந்தியாவில் தமிழகத்தில் திருமண பந்தங்கள் ஏற்படுவதற்கு, திருமணங்களுக்கு தங்கம்ன்றது மிக முக்கிய காரணமாகவும் பாதுகாப்பான முதலீடாக நிலத்தையும் தங்கத்தையும் எப்பொழுதும் மக்கள் நம்பி வச்சுருப்பாங்க. கையில் தங்கம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த விலையேற்றம் அப்படின்றது மகிழ்ச்சி தரலாம். அதே நேரத்தில் தங்கத்தை இப்பொழுது வாங்கி ஒரு திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிடில் கிளாஸுக்கு விலை ஏறிட்டே இருக்குது. இதில் நாம் 2 முக்கிய காரணிகளை பார்க்குறோம். ஒன்று, காலையிலும் மாலையிலும் எப்படி விலை ஏறுகிறது அப்படின்னா அதற்கு முக்கியமாக 3 காரணிகள் சொல்லலாம். ஒன்று டைம் ஜோன். நாம் தூங்கி எழும் பொழுது ஆசிய சந்தைகள், அதாவது ஜப்பான், ஹாங்காங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்போ ஒரு விலை நிர்ணயிக்கப்படும். இது காத்தால விலையாகும். மாலையில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, லண்டன் சந்தைகள் நம்மளுடைய நேர அடிப்படையில் ஓப்பன் ஆகும். அங்கேருந்து விலை நிர்ணயிக்கும். இது ஒரு டைம் ஜோன். இது ஒரு மிக முக்கிய காரணம். ரெண்டாவது அமெரிக்கா டாலர், அமெரிக்காவினுடைய ஃபெட்ரேசியோன்னு சொல்லுவாங்க. இது பண வீக்கத்தின் அடிப்படையிலும் விலையேற்றம் ஏற்படும். அமெரிக்காவினுடைய டாலரில் சில நேரங்களில் ஏற்ற இறக்கமும் தங்கத்தினுடைய விலையை நிர்ணயிக்கும். அது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் ஏதேனும் வகையில் முதலீடுகள் சரிகிற பொழுது பல்வேறு நாடுகள், அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் அவங்க தங்கத்தில் திடீர்னு முதலீடு செய்வாங்க. அப்படி அந்த தங்கத்திற்கான ஒரு டிமாண்ட் உருவாகும் பொழுது அப்படியும் விலையேற்றம் ஏற்படும். அடுத்து ஒரு முக்கியமான 3வது காரணம் என்னென்னா, எங்கேயாவது ஒரு போர் பதற்ற சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்ருக்கு. அது இப்போது 2 ஆண்டுகளை தொட்டு நடந்து கொண்டிருக்கிற இது சில நேரங்களில் பல விளைவுகளை, ஒரு நிச்சயமற்ற தன்மைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி கச்சா விலைன்னு சொல்லக்கூடிய ஃபியூல்ஸ், இதனுடைய டிமாண்ட் அதை பேஸ் பண்ணியும் தங்கத்தினுடைய விலை ஏறும். இப்படியாக மிக முக்கிய 3 காரணிகள். இன்னும் துணை காரணிகள், இது இன்டர்நேஷ்னல் இதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு நிறுவனங்கள்லாம் இருக்குது. அந்த பெயர்களையெல்லாம் சொல்லி ரொம்ப துல்லியமான தகவல்களெல்லாம் வழங்குவதோடு நம்ம மிக எளிமையாக அதை சொல்லியிருக்கோம். மிக முக்கிய 3 காரணங்கள் இந்த தங்க விலையேற்றத்திற்கு பங்கு வகிக்கிறது. இப்போது சாதாரண மக்களுக்கு கேள்வி எழும், இத்தனை வருஷமாக அப்படி இல்லையே, இத்தனை வருஷமாக ரொம்ப ஸ்லோவாக தானே ஏறிட்டுருக்கு, இப்போ ஏன் இப்படி ஒரு ஜெட் வேகத்தில், ராக்கெட் வேகத்தில் ஏற வேண்டிய காரணங்கள் என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட் எல்லாமே அதிகப்படியாக, அதாவது நாடுகளே தங்கத்தின் மீது முதலீடு செய்வதை ரொம்ப விரும்புகின்றன. அதன் காரணமாக தான் இப்போது ஒவ்வொரு நாளும் இதற்கான ஒரு பாதுகாப்பு முதலீடு, அதனுடைய இப்போ டாலர் ஒரு காலத்தில் எல்லாருக்குமான ஒரு பண பரிவர்த்தனை, எல்லா நாடுகளுக்குமான பண பரிவர்த்தனைக்கு உதவிட்டு, அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகளில் பல மதிப்புகளை ஏற்படுத்தினாங்க, யூரோ மாதிரி ஏற்படுத்தினாங்க. இன்றைக்கி சில நாடுகள் இந்திய பணத்தையே இந்தியா கொடுத்து வாங்குது. எதுனாலுமே டாலர் பேஸ் பண்ணி வரும் பொழுது இந்த தங்கத்தை அடுத்த ஒரு சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாடுகள் நினைப்பது மிக முக்கிய காரணம். இப்போது இன்னொன்று, நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம பார்ப்போம். என்னென்னா, இன்றைக்கி மிடில் கிளாஸ் மக்கள் ஒரு பவுன் 8 கிராம் அவர்கள் வைக்கிற பொழுது அவங்களுக்கு முன்னே ஒரு 40,000 50,000 வகையில் ஒரு கடன் கிடைக்கும். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு 2 பவுனை கொண்டு போய் வைக்கிற பொழுது அவர்கள் 1,00,000க்கு மேலே கடன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் தனியார் நிறுவனங்கள் மிக அதிகமாக, அதாவது இன்றைக்கு தங்கத்தின் விலை என்னவோ அதில் 80-85% அளவிற்கு
அவங்க வந்து கொடுக்குறார்கள். மக்களும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கடன் கொடுக்குறேன்னு ஒருத்தங்க சொல்லிட்டாங்களே, ஏற்கனவே நிறைய கிரெடிட் கார்டால் அதை சிக்கி சீரழிந்தவர்கள் ஏராளமாக உண்டு. அது தங்கத்தின் மீது, அடமான கடன் மீது அவர்களே ஃபோன் பண்ணி கேட்பாங்க. பாருங்கள் உங்களுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனேமே மக்களுக்கு வந்து ஒரு கடன் கிடைக்குது, நம்ம ஏன் பயன்படுத்தி கூடாதுன்ற எண்ணம் வரும். இதன் விளைவுகள் மிக கடினமாகும். ஏன்னால் தொடர்ந்து வட்டி வீதங்களும் அதற்கான அதிகமாக இருக்கும் தனியார் நிறுவனங்களில். அப்போது அவர்கள் ஒரு சூழலில் தங்களுடைய தங்கத்தை அவர்கள் இழப்பதற்குத்தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த தங்க விலையேற்றம் என்பது இப்போது திருமண வீடுகளுக்கு இருக்கிற சிக்கல்கள், அவர்கள் வந்து தங்கத்தை வாங்கி பெற்று திருமணம் நடத்துவது அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளை தாண்டி இந்த தங்கத்தை அடமான கடன் ஏற்கனவே வைத்திருப்பவர்கள், அதிலும் தனியார் வங்கிகளில், தனியார் நிறுவனங்களில், நிதி நிறுவனங்களில் தங்கத்தை அடமானமாக வைத்திருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. ஏனெனில் ஒரு கடன் கொடுப்பது அப்படின்னு ஒருத்தர் ஒரு தூண்ட பெற்றால் உடனடியாக அதற்கு நீங்கள் இசைவு தெரிவித்து பணத்தை பெற்றுக்கொண்டு அதனுடைய வட்டி விகிதத்தால் உங்கள் தங்கத்தை இழப்பதற்கு நிரம்ப வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அரசு சார்ந்த வங்கிகளில் உங்களுடைய நகைகளை வைத்து அதை தேவைக்கேற்ப பெறுவதற்கான ஒரு விழிப்புணர்வு காணொளி தான் இது. தங்க விலையேற்றத்தில் அதிசயமாக பார்த்து கொண்டிருக்கிற அதே வேளையில் தங்க கடன் பெறுவதிலும் கவனம் தேவை. இந்த கவனத்தை பெற விரும்புபவர்கள் இந்த காணொளியை மற்றவர்களுக்கும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.